அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். தை மாதம் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. மார்கழி முடிந்து தை பிறந்தாலே வழி பிறக்கும் நமக்கு அப்படின்னு எல்லா வகையிலும் புதிய முயற்சிகளை எல்லாம் நாம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இன்று பிறந்திருக்கும் இந்த தை மாதம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த தை மாதத்தை மகர மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுதுங்க. மகரத்திலே சூரியன் பிரவேசிக்கும் மாதம் மகர மாதம். அதே மாதிரி சங்கரனாகிய சூரிய பகவான் மகரத்திலே அமரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகிய இந்த தை மாதத்தை மகர சங்கராந்தி மாதம் அப்படின்னு பழமையான ஜோதிட நூல்களில் பெருமையாக சொல்லப்பட்டிருக்குங்க. பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் தை மாதம் வந்தால் சரியாக போயிடும், தை பிறந்தா வழி பிறக்கும், தையிலேருந்து நேரம் நல்லா இருக்குது, தையிலேருந்து நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஆண்டாண்டு காலமாக நம்முடைய தமிழர்கள் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருமாதமாக இந்த தை மாதம் இருக்குதுங்க. ஆத்மகாரகனாகிய சூரியன் ஆயுள் காரகனாகிய சனி பகவானுடைய வீட்டிலே அமரக்கூடிய மாதம்தான் இன்று பிறந்திருக்கும் தை மாதங்க. அதே மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் இன்று பிறந்திருக்கும் தை மாதங்க. பொதுவாக தை மாதம் அப்படின்னாலே நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். புத்தாடை அணைந்து அதே மாதிரி வெண்கல பாத்திரம், அன்னைக்கு தான் நிறைய பேர் அந்த வெண்கல பாத்திரத்தை எடுப்பாங்க. அந்த வெண்கல பாத்திரத்தை எடுத்து விபூதி குங்குமம் எல்லாம் இட்டு மஞ்சள் கிழங்கெல்லாம் அதற்கு சூட்டி புது நெல் எடுத்து அதிலிருந்து பெறக்கூடிய அந்த புது நெல்லிலிருந்து கைக்குற்றலாக எடுக்கக்கூடிய அந்த பச்சை அரிசியை அழகாக அந்த பானையிலே இட்டு எல்லா வகையிலுமே, அதாவது விறகடுப்பால் எரித்து அதிலிருந்து பால் பொங்கக்கூடிய அந்த பொங்கக்கூடிய காட்சியை பார்த்து பொங்கலோ பொங்கல் என்று மனதிலிருந்து ஒரு ஆனந்தம் கூடி வரும் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாங்க. பொதுவாக இன்றைய தினத்தில் எந்த நேரத்தில் பொங்கப்பானை வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க. இன்றைய தினம் காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளார பொங்கல் பானை வைத்து பொங்கல் பொங்குவது நல்லதுங்க. அந்த நேரத்தில் சூரிய பகவானை நாம் வழிபடுவதும் நல்லதுங்க. அதனால் இன்றைய தினம் பொங்கல் பொங்குவதற்கு அருமையான நேரம் காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள்ளார பண்ணுறது நல்லதுங்க. இந்த தை மாதம் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு தை அமாவாசை ஞாபகம் வருங்க. அதே மாதிரி தை பூசம் நமக்கு ஞாபகம் வரும். வடலூர் வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி வதங்கினேன் என்று ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை எதுவும் உண்ணாமல் இருக்கக்கூடாது, பசியோடு வாடக்கூடாது, வருத்தம் அடையக்கூடாது என்று சொல்லி எல்லா உயிர்களையும் தன்னுயிராக நேசித்த வடலூர் வள்ளலார் பெருமானுடைய தைப்பூசம் நிறைந்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதமாகும். தை அமாவாசையும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வழிபடக்கூடிய ஒரு அற்புத திருநாள் நிறைந்த மாதம். அது மாதிரி இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே உண்டுங்க. தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பைரவாஷ்டமி புதாஷ்டமியாக இந்த வருஷம் வருது. அதுவும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது மாதிரி அடுக்கடுக்காக நாம் அடுக்கி கொண்டே போகலாங்க. தை மாதத்தினுடைய சிறப்புகள் ஏகப்பட்ட சிறப்புகள் எல்லாமே இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் புதுப்பானையிலே பொங்கலிட்டு எல்லோரும் உறவினர்கள் நண்பர்கள் குடும்பம் புடைசூழ இன்றைய தினத்திலே பொங்கல் பொங்கி நம்முடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உற்றாருக்கும் ஊர் மக்களுக்கும் நாம் தருவதன் மூலமாக நமக்கு ஒரு யோகம் சேருங்க. அதனால் இன்றைய தினம் காலை 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது சிறப்பாகும். மேஷ ராசிக்காரர்களே, 9வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்திருந்த சூரியன் சேமிப்புகளை எல்லாம் கடந்த மார்கழி மாதத்தில் கரைச்சாருங்க. ஆனால் இப்போ இந்த தை மாதம் இன்னைக்கு பிறந்துருச்சு. சூரியன் 10வது வீட்டுக்குள்ளார வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பணவரவு கொடுக்கும். தேங்கி கிடந்த தள்ளி போன தாமதமாகி நின்று போன பல வேலைகள் இந்த மாதத்தில் நல்ல விதத்தில் நடக்கும். சூரியன் 10வது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு
உங்களுக்கு புது வேலை கிடைக்குங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க சந்தோஷம் உண்டுங்க. பல ஜாதகம் வருது, பொருத்தமான ஜாதகம் எதுவுமே இன்னும் பொருந்தி வர மாதிரி தெரியலையே, மகளுக்கு வயசு கூடிக்கிட்டே போகுது, கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையேன்னு ஏங்கி தவித்தவர்களுக்கு உங்களுடைய மகளுக்கு தகுந்த வரன் வந்து அமையுங்க. மகனுக்கும் நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால புது வண்டி வாங்கிறது, வீடு மனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, ஏற்கனவே முன்பணம் கொடுத்து வைத்திருந்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு மேலே இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தில் வச்சுக்கிறது, அதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 21ஆம் தேதியிலிருந்து 3வது வீட்டுக்கு வக்கரமாகி வராருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் அக்கறை காட்டணும். சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு கொடுக்கறது வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. பழைய நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் 12வது வீட்டில் வந்து மறைகிறாரு. அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு, யோகங்கள் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாமே எதிர்பார்க்கலாங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, இந்த தை மாதம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உங்களுடைய ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், நிர்வாக திறமை கூடும், நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில வேலைகள் இந்த மாதத்தில் சீக்கிரமாக முடியுங்க. 9வது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது பாக்கி நிலுவை இருந்ததுன்னா அதை உடனுக்குடன் செலுத்தி வர்றதும் நல்லதுங்க. யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள், விலை உயர்ந்த வாகனம் இதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ 8வது வீட்டில் மறைந்து கிடக்கக்கூடிய புதன் 24ஆம் தேதி முதல், ஜனவரி 24ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிற சூரியனோட வந்து சேர்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அறகுறையாக நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் நீங்கள் தொடங்கி நல்ல விதத்தில் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் 21ஆம் தேதி முதல் 2வது வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றதுனால அதிகமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அந்தரங்க விஷயங்களையும் அதிகமாக அடுத்தவங்கள்ட்ட சொல்லிக்க வேண்டாங்க. அதே மாதிரி யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தராமல் இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். அதை போய் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஏதோ நம்ம நன்மைக்காக சொல்கிறாங்க, நம்ம நலனுக்காக சொல்கிறாங்க, நம்ம மேலே இருக்கிற அக்கறை பாசத்தில் சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார உறவு நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த மாதத்தில் சீக்கிரமாக விற்பனையாகுங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கோதுமை தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அமோகமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுங்க. அவர் தாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவருங்க. அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த தை மாதம் முழுக்க அமோகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த தை மாதம் பிறந்திருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி கொஞ்சம் சேமிக்கவும் செய்வீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க.
குழந்தைங்க லேப்டாப் அதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களுக்கு நாம் ஏதாவது சேமிக்க வேண்டாமா, அதனால் கொஞ்சம் தங்க நகைகளும் வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் 28ஆம் தேதி ஜனவரி 28ஆம் தேதி முதல் சுக்கிரன் 10வது வீட்டில் போய் உட்கார்றாருங்க. அதனால் சிலர் புது தொழில் சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக முதலீடு பண்ணலன்னாலும் கையில் இருக்கிறத வச்சு முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் போக போக அதில் வர்றதை வச்சு நம்ம அதில் போட்டு பெருசாக பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. வீடு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனால் 2வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி 2வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் 21ஆம் தேதி முதல் வக்கரமாகி உங்களுடைய ராசிக்குள்ளார வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. ஒரு சிலருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிவயிற்று வலி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் உஷ்ண கிரகமாக இருக்கிறதுனால உடல் சூட்டால் கண்ணெரிச்சல் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க, எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், வியாபாரத்திலேயும் அதிகளவு லாபம் கிடைக்கும், உத்தியோகத்திலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உயரதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதம் வந்தாலும் பாசம் குறையாதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாமல்ல சிவபெருமானை வணங்குறது நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுங்க. மாதுளம்பழம் தானமாக கொடுங்க. தை மாதம் சிறப்பானதாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களை 6வது வீட்டில் உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இந்த தை மாதம் முழுக்க நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்களுடைய நிர்வாக திறமை எல்லாம் அதிகமாகுங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். முன்கோபம் அதிகமாகும். முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் கொஞ்சம் சுள்ளுன்னு எரிஞ்சு விடுறாருங்க, என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நெருக்கமானவங்க உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் வக்ரகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் போய் மறைகிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் எந்த கிரகங்கள் எப்படி போனாலும் குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் உங்களுக்கு இன்னும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அருமையாக இருக்கிறாரு. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் போய் உட்கார இருக்கிறதுனால மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வீடு மனை புது வாகனம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகளை விற்று தீரும். ஆனால் பங்குதாரர்களோட கொஞ்சம் கருத்து மோதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களாலும் தொந்தரவுகள் வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்கங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியன் கடந்த ஒரு மாத காலமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்து பலவித மன இறுக்கங்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க. குடும்பத்திலையும் அவ்வப்போது மறைமுகமான சண்டைகள் பாதிப்புகள் அதெல்லாம் கொடுத்தாருங்க. ஆனால் இப்போ இன்னையிலிருந்து அவர் 6வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அடுத்த இந்த ஒரு மாதம் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. எல்லாருக்குமே ராசிநாதன் ரொம்ப முக்கியம். அந்த ராசிநாதன் இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறதுனால பெரிய பெரிய சவால்களில் கூட நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகள்லாம் வலுவிழப்பாங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒன்றுமே பண்ண முடியலேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக ஓஞ்சி சாஞ்சி போய் உட்கார்ந்துருந்தீங்க. ஆனால் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க.
சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தேடி போன காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகளை தாக்கு பிடிக்க முடியலையேங்கிற மாதிரியான ஒரு விதமான பயம் மனசுக்குள்ளார இருக்குதுங்க. ஆனால் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் செவ்வாய் வந்து உட்கார இருக்கிறார், லாப வீட்டில் உட்கார இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் அதிகமாகும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். விற்கவே மாட்டேங்குதே, இந்த சொத்து விற்றுட்டா நமக்கு பிரச்சனை தீர்ந்துருமே, கடனை அடைச்சிடலாமே அப்படின்னு நினச்சிருந்தீங்க இல்லைங்களா? அந்த சொத்தெல்லாம் இந்த மாதத்தில் விற்று முடிப்பீங்க. புது சொத்து வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. புது வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கான சூழல் இருக்குது. சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மேலும் மேலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ பழனி முருகப்பெருமானை வணங்குறது நல்லதுங்க. ஆதரவற்ற பள்ளி மாணவர்களுக்கு உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. தை மாதம் அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, 6வது வீட்டில் மறைந்து கிடக்கிறார் சுக்கிரன்க. அதனால் கையில் ஒன்றுமே தங்க மாட்டேங்குது, எல்லாம் வருது போகுது, ஆனால் எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கத்தோடு நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. ஆனால் இந்த தை மாதத்தில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் 6வது வீட்டை விட்டு விலகி 7வது வீட்டுக்குள்ளார சுக்கிரன் உட்கார இருக்கிறாருங்க. அதனால் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதலே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார இருந்து அந்த ஈகோ குறைய ஆரம்பிக்கும். வண்டி வாகன பழுதுகள் அதெல்லாம் சரியாகி புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ராசியாக இல்லையேன்னு நீங்கள் எத்தனையோ நாள் வருத்தப்பட்டது உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வீடு அமைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடு மாறுவீங்க. ஒரு சிலர் சொந்த வீடு வாங்கிட்டு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால நட்பு வட்டம் பெருசாகும். பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. உறவினர்கள் விருந்தினர்கள் வீடு தேடி வருவாங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமா பேசலாம். நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால் புது வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். குரு பகவானின் அனுகிரகம் கூடின்னு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக புது தொழில் தொடங்கணும், சொந்த தொழில் தொடங்க நினச்சிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் பூமி பூஜை போட்டு வீடு கட்டுறது அல்லது புது அலுவலகம் திறக்கிறது, தொழில் தொடங்கிறது எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். வியாபாரத்தில் கூட உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. பொறுப்பான வேலையாட்கள் சேருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கரடுமுரடாக பேசின்னு இருந்த அதிகாரி உங்களை பார்த்த உடனே கனிவாக பேசுவார். இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலே மேலே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ பைரவரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதி புதன் தாங்க. அவர் இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் பணப்புழக்கம் அதிகமாகுங்க. பரவாயில்ல சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் வர ஆரம்பிக்குங்க. சொல்ல இந்த மாதத்தில் நீங்கள் காப்பாற்றி காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. 3வது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்த சூரியன் 4வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால செலவுன்னு ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. வண்டி வாகன பராமரிப்பு செலவு, வீட்டில் மாறி மாறி செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். அண்ணா அக்கா பேசாமல் இருந்தவங்கள்லாம் உங்களை கூப்பிட்டு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு காரியங்கள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 21ஆம் தேதி முதல் ஜனவரி 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் செவ்வாய்
வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்குள்ளார முக்கியமான கிரகமாகிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் வந்து உட்கார இருக்கிறார். அதனால் ஜனவரி 28ஆம் தேதி முதல் சிறு சிறு வாகன விபத்துகள், பொருள் இழப்பு, நட்பு இழப்பு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜனவரி 28ஆம் தேதி முதல் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் அளவாக பழகணும். அத்துமீறி உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இந்த மாதத்தில் பரபரப்பாக இருக்கும். நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் கூட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ துர்க்கையம்மனை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்கள் உதவுங்க. உலர் திராட்சை நீங்கள் வந்து தானமாக கொடுங்க. தை மாதம் சிறப்பாக அமையுங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை ஆவேசமாக பேச வச்சார் சூரியன். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் கொஞ்சம் சேமிப்பெல்லாம் இருந்தது, அதையும் எடுத்து கரைச்சி செலவு பண்ண வச்சுட்டாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இன்றைய தினத்திலிருந்து உங்களுக்கு 3வது வீட்டுக்குள்ளார இருப்பாருங்க. ஒரு மாத காலம் இந்த தை மாதம் முழுக்க 3வது வீட்டுக்குள்ளார சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இபி கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன், அதுக்கடுத்து இந்த வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, அது சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சு அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஒரு சிலர் புது வீடு கட்ட தொடங்குவீங்க. சிலர் வீடை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வலுவாக இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். உறவினர்களும் நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. அடுத்தடுத்து குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும். எல்லா வகையிலுமே சந்தோஷமும் அதிகரிக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறதுனால வியாபாரம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது பங்குதாரர்களும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஒரு சிலருக்கு வேற்று மாநிலத்தில் வேலை கிடைக்கிறது அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கனால ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலவீனமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சகோதர வகையில் மனக்கசப்புகள் வரும். அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் தவிர்க்க பாருங்கள். இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற நடைபாதையில் வசிப்போருக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. தை மாதம் அமோகமாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, 8வது வீட்டில் மறைஞ்சு நின்று உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகளையும் குழப்பங்களையும் கோபங்களையும் கொடுத்து கொண்டிருக்கும் செவ்வாய் 21ஆம் தேதி முதல் ஜனவரி 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் வந்து உட்கார போகிறாருங்க. அது முதல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. 7வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே உட்கார்ந்துருந்த சூரியன் இப்போது 2வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பேசும்போது கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. என் மனசில் பட்டதை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மனசு புண்படும்படி பேசுவதையெல்லாம் இந்த மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. சின்னதாக ஒரு நாவடக்கம், சின்னதாக ஒரு மௌனம், அது வந்து இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நிம்மதியை அள்ளி
அள்ளி கொடுக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் தொடர்ந்து சாதகமாக இருக்கிறாரு. அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு 4வது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. 3வது வீட்டிலேருந்து 4வது வீட்டுக்கு 28 ஜனவரி 28ஆம் தேதி முதல் அந்த உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விற்கவே முடியல அப்படின்னு நினச்சிருந்த சொத்து விற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக வரக்கூடிய தொகையை வச்சு பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு நிம்மதியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்கனவே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீரும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபம் அதிகமாகும். அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இந்த மாதம் உங்கள் கை ஓங்குங்க. ஏன்னா ஜனவரி 28ஆம் தேதி முதல் 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்க இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. முடிஞ்சதுன்னா வெள்ளருக்கு வேறு விநாயகர் வாங்கி வச்சு கும்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பார்வை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. தை மாதம் அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் எந்த நேரம் பார்த்தாலும் ஏதேனும் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரன்னு டாக்டரும் கையுமா அலைஞ்சிக்கிட்டு பல அவஸ்தைகளை கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. ராசியில் சூரியன் நல்லா இருக்குமா? கொஞ்சம் பரவாயில்லைங்க. முன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க. அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். லேசாக நெஞ்சு வலிச்சாலே வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோங்கிற மாதிரி எல்லாம் பயந்திங்கல்ல, அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க. ஆனால் முன்கோபம் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டில் உட்கார்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்த்து அவ்வப்போது உங்களை படபடக்க வைத்த செவ்வாய் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் வந்து உட்கார இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஜனவரி மாதம் 21ஆம் தேதி முதல் தைரியமான முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு விற்றுட்டு இன்னொன்று வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதரங்கள் வேறு வேறு மாதிரி உங்களை நினச்சாங்க. ஆனால் நீங்கள் உண்மையானவங்க, உண்மையான பாசம் உள்ளவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள உணர ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகளும் வாங்குவீங்க. மகளுக்கும் நல்ல வரன் அமைய வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதனும் சாதகமாக இந்த மாதம் முழுக்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீரும். உத்தியோகத்திலையும் உங்கள் கைதாங்க இந்த மாதம் முழுக்க ஓங்கி நிற்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் ஒரு முறை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. பாசிப்பயிறு என்னும் பச்சை பயிறு தானமாக கொடுங்க. தை மாதம் அருமையாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த சூரியன் இப்போது 12வது வீட்டில் விரயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேண்டாங்க. அதே மாதிரி திடீர் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எடுத்த எடுப்பிலேயே வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் தருங்க. பிள்ளைகள் அங்கே இருக்காங்க, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு
விசா கிடைச்சி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி இதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. சின்னதாக உங்கள் மேலே ஒரு பார்வை பட ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால கணக்கு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் தான். அந்த 2 கிரகங்களும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, தெம்பாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கான சூழல் இருக்குது. குறிப்பாக ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகாத்து தரக்கூடிய சுக்கிரன் உச்சமடைஞ்சு உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்குவீங்க. பழைய வண்டி வாகனத்தை கொடுத்து புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். புது பொறுப்புகள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். புது பதவி ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த அதிகாரி மாறுவார். சக ஊழியர்கள் மத்தியிலிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி நெருக்கம் அதிகரிக்குங்க. செவ்வாய் 21ஆம் தேதி முதல் 5வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகள் உண்டு. ஆனால் ரொம்ப நாள் கழித்து சில உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இந்த தை மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏழை விவசாயிக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. தை மாதம் அருமையாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இந்த தை மாதம் முழுக்க திடீர் பணவரவு உண்டுங்க. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்திருந்த வேலைகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலகி போன உறவினர்கள் நண்பர்கள் விரும்பி பேசுவாங்க. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்ட லோன் கிடைக்கும். சிலர் புது வீட்டுக்கு மாறுவீங்க. பழைய சொத்தை கொடுத்து புது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசிக்குள்ளார ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் உட்கார இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகள் வாங்குவீங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் கூடி வர வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் சேருங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் சேருங்க. வக்கரமாகி 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் பிள்ளைகளோட சின்ன சின்ன கருத்து முதல்களை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட செவ்வாய் ஜனவரி 21ஆம் தேதி முதல் 4வது வீட்டுக்குள்ளே உட்கார இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன முணுமுணுப்புகள் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளால் நிம்மதியும் உண்டு. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இந்த மாதத்தில் விற்று தீரும். புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. புது வேலையாட்கள் வேலைக்கு சேருவாங்க. புது வண்டி வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த அதிகாரி வேறு இடத்துக்கு மாறுவார். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. அதே மாதிரி குலதெய்வ கோவிலுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தணும்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நடத்தி எல்லோருடைய மரியாதையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் சேருங்க. ஆரோக்கியமும் இந்த மாதம் முழுக்க அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. விபத்தில் சிக்கியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் முதலுதவி செய்யுங்க. செவ்வாழை பழம் தானமாக கொடுங்க. இந்த தை மாதம் அமோகமாக இருக்குங்க.